வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய வரலாற்றை தொடர்வோம். 1912 மார்ச் 11 ஆட்சிக்கு வந்த யுவான் ஷகாய் தன் சுயரூபத்தை காட்டினான். புரட்சிக்காரர்களை அடியோடு நசுக்குவதில் முனைந்தான். இதனால் யுவான் ஷகாயிடம் இருந்து நாட்டை மீட்க கோமின்டங் என்ற கட்சியை சன்னேட்சன் தொடங்கினார். சன்னேட்சனின் சகலையான சியாங் கேஷுக்கும் இக்கட்சியில் பங்கு எடுத்துக்கொண்டார். 1916 யுவான் ஷகாய் மரணமடைந்தான். உடனே வடபகுதி மாநிலங்களுக்கு லீ யுவான்ஹூங் என்பவர் அதிபரானார். இதற்கிடையே மாசேதுங் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி வேரூன்றி வளர்ந்தது. அக்கட்சியில் 2.5 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருந்தனர். சன்னேட்சனின் கோமின்டாங் கட்சியுடன் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து பணியாற்றியது. 1925 சன்னேட்சன் மரணமடைந்தார். அதன்பின் சியாங் கே-ஷேக் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவர் சீனாவில் அமெரிக்க பாணி குடியாட்சி முறையை ஏற்படுத்த முயன்றார். ஆனால் மாசேதுங் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அமைக்க விரும்பினார். சியாங் கே-ஷேக்குக்கும் மாசேதுங்குக்கும் மோதல் ஏற்பட்டது. சியாங் கே-ஷேக் படைகளுடன் போரிட செஞ்சேனையை மாசேதுங் திரட்டினார். இந்த படையின் தளபதியாக சூடே இருந்தார். 1927 முதல் 10 ஆண்டு காலம் இந்த இரு தரப்பு படைகளும் போரிட்டனர். இதற்கிடையே சீனாவின் மீது ஜப்பான் படையெடுத்தது. 1932 மஞ்சூரியாவை ஜப்பான் கைப்பற்றி கொண்டு அங்கே ஒரு பொம்மை அரசை நிறுவியது. சியாங் கே-ஷேக் ஜப்பானியருடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு செஞ்சேனையை எதிர்ப்பதிலேயே தீவிரமாக இருந்தார். இதற்கிடையே கோமின்டாங் படையினர் ஒரு பகுதி சியாங் கே-ஷேக்கின் போக்கு பிடிக்காமல் செஞ்சேனையோடு இணைந்து கொண்டனர். செஞ்சேனையை ஒடுக்க சியாங் கே-ஷேக் தீவிரமாக முயன்றார். அவர் முயற்சி பலிக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மாசேதுங் தலைமையில் செஞ்சேனையினர் நடத்திய நீண்ட நடைப்பயணம் வரலாற்று புகழ் வாய்ந்தது. 1934 அக்டோபர் 16 செம்படையினரின் தலைமையிடமான கியாங்சி மாநிலத்தை சுற்றி வளைத்து அவர்களை சிறைப்பிடிக்க ஒரு பெரும் படையை சியாங் கே-ஷேக் அனுப்பினார். ஆனால் அஞ்சா நெஞ்சு கொண்ட செம்படையினர் அவர்களிடம் அடிபணியாமல் கியாங்சியிலிருந்து கால்நடையாகவே நடக்கத் தொடங்கினர். இதில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டனர். காடுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றார்கள். பல முனைகளில் எதிர்ப்பாளர்களுடன் போரிட்டார்கள். 12,500 கிலோமீட்டர் தூரத்தை 368 நாட்களில் கடந்து 1935 அக்டோபர் 20 ஷென்சி நகரை அடைந்தனர். இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.